வெல்கம் பேக். இது என்னோட என்ன சமையலோ. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ப்ரான் புலாவ் செய்ய போகிறோம். இந்த டிஷ் வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க. என்ன அப்படின்னா அந்த ராஜாக்கள் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், அதாவது ஃபெஸ்டிவல் சீசனில் என்ன செய்வாங்களான்னா இந்த ப்ரான் புலாவ் தான் செஞ்சு அந்த கெஸ்ட்டுக்கெலாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. அதனால் அதை தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஹைதராபாத் ப்ரான் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரான் 1/4 கிலோ, ஊற வைத்த அரிசி 1 கப், இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 8 பல், பச்சை மிளகாய் 4, மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, எலுமிச்சம்பழம் 1, நெய் தேவையான அளவு, பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஹைதராபாத் ப்ரான் புலாவ் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, அந்த ப்ரானில் உள்ளே வந்து அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. அது எடுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது, உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது. இதை லைட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு அந்த இதை எடுத்துருங்க. அதே நேரத்தில் நம்ம என்னென்னா, இந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, வால் பகுதியும் வச்சு தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஏன் சமைக்கிறோன்னா, இது வந்து குக் பண்ணும்போது இது வந்து ரெட் கலர் ஆகும்பொழுது அதனுடைய ப்ரானுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த புலாவுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த டெயில் பக்கம் எடுத்துகிறோம். இது வாங்கும் பொழுது என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரானை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு பண்ணணும், நல்லா மோந்து பாருங்கள். சில நேரத்துக்குன்னா அந்த மோந்தாலே தெரிஞ்சிடும், அந்த ஸ்மெல் வந்து ஒரு கப்புன்னு ஒரு வாடை அடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. அதே நேரத்தில் இந்த ப்ரானை வந்து லைட்டாக அமுக்கி பாருங்கள். அமுக்கி பார்க்கும்போது அமுங்கின உடனே அப்படி உள்ளே நின்றுச்சு அப்படின்னா தயவுசெய்து வாங்கிடாதீங்க, அதெல்லாம் கெட்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் என்ன பண்ணோன்னா, அந்த மண்டை இருக்கு இல்லையா, அந்த மண்டை வந்து இதோட ஃபிட்டாக இருக்கணும். சிலது மண்டை தனியாக வந்திருக்கும். அப்படிலாம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் வாங்காதீங்க. ஸோ இதுதான் நீங்கள் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரான் வாங்கும்போது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல இதுக்கு வந்து ஒரு மேரினேஷன் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மேரினேஷன் எப்படின்னா, நார்மலாக இந்த ப்ரான் வந்து ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால நான் வந்து என்ன செய்ய போகிறேன், அதுக்கு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, இதில் இந்த தண்டு எல்லாம் போடுங்க, அது ஒன்றுமே இல்லை, நல்லா ஃப்ளேவர் வரும். இந்த நேரத்தில் புதினா, இதில் எலுமிச்சம்பழம், அதை வந்து புழிஞ்சு விட்ருங்க, சீடு எதுவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே இந்த எலுமிச்சம்பழத்துடைய தோல் இருக்கு இல்லையா, அதையும் என்ன செய்யுங்கன்னா லைட்டாக அப்படியே கிரேட் பண்ணிடுங்க. இந்த தோல் போட்டிங்கன்னா அது நல்லா மணக்குங்க. அதனால தான் என்ன செய்யலைன்னா, இந்த எலுமிச்சம்பழத்துடைய தோலையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். தோல் வந்து சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தோல் போட்டால் கசக்கும் அப்படிவாங்க. கசக்கெல்லாம் செய்யாது. அதை வந்து என்னென்னா, இந்த ஒயிட் பார்ட் இருக்குல்ல, அதை தாண்டி நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா லைட்டாக அந்த வெளியில் இருக்கல அந்த ஸ்கின் பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் அதை சேர்த்தாச்சு. இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வந்து நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து இந்த ப்ரான் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்ருங்க. இதோட நம்ம வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துலாம். சேர்த்து நல்லா என்ன செய்யணும், அப்படியே மேரினேட் பண்ணிடலாம். இதை வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது இந்த ப்ரான் வந்து நல்லா மேரினேட் ஆயாச்சு. இது என்ன செய்ய போகிறோன்னா, இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போது நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். நார்மலாக என்ன செய்வாங்கன்னா, அங்கெல்லாம் வந்து பெரிய அண்டா மாதிரி இருக்குங்க. அண்டா வச்சு தான் அதில் வந்து, அதாவது பல்காக ஒரு 1000 பேர் சமைக்கிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய அண்டாக்கெல்லாம் வச்சு தான் சமைப்பாங்க.
ஆனால் இங்கே வந்து நம்ம சமைக்க போகிறத 1 கப் ரைஸ் தான் வச்சு செய்ய போகிறோம். அதனால் சின்ன பாத்திரம் போதுமானது. ஸோ இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் நெய் விட்டுடலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நெய் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து யூரோப் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா பட்டரில் வந்து பிரியாணி செய்வாங்க. ஆனால் அதுவும் வந்து ஒரு செமையான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே வந்து நெய் சேர்த்தாச்சு. அதில் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே பிரியாணிலாம் வீட்டில் செய்யும்போது என்ன செய்யுங்கன்னா, எப்போவுமே வெங்காயத்தை வதக்குறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வதக்கி நீங்கள், அதாவது நெருப்பை வந்து கம்மியாக வச்சு நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டே அந்த வெங்காயத்துலேருந்து வரும். அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன செய்ய போகிறோம், இதில் அப்படியே சேர்த்துலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ரான் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சுருக்கிற இந்த மிளகாய் பொடி அதை கொஞ்சம் சேர்த்துலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மிளகாவுடைய பச்சை வாடை இதெல்லாம் போகணும். அதனால் ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த ப்ரானு அதோட அந்த மசாலாவுடைய பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி விட போகிறோம். நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், அங்கே வச்சுருக்கிற இந்த அரிசியை இதில் அப்படியே போட்டுடலாம். இதை வந்து அப்படியே என்ன செய்வோன்னா, அப்படியே மூடி போட்டுடலாம். நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 9லேருந்து 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய ஹைதராபாத்தி ப்ரான் புலாவ் வந்து ரெடி ஆயாச்சு. இது காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தயிர் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இல்லை வந்து தயிர் ரைத்தாவோ, பைனாப்பிள் ரைத்தாவோ, குக்கும்பர் ரைத்தாவோ வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ரொம்ப காரம் வேண்டான்னா பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க. அதோட நான் வந்து வத்தல் பொடி ஆட் பண்ணேன். வத்தல் பொடி வேண்டாம் அப்படின்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். சரியா? இப்போது என்ன செய்யலாம்னா, இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ப்ரான் எல்லாம் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இதை வந்து என்ன செய்யலாம்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்.
ஹைதராபாத் ப்ரான் புலாவ் செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா, எலுமிச்சம்பழம், எலுமிச்சோட தோல் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ப்ரானை சேர்த்துட்டு ப்ரானோட கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுடலாம். அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க. அதை மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு பிறகு இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கு பிறகு நெய் சேர்த்துலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ப்ரானை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வத்தப்பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறின பிறகு கடைசியில் தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. 1க்கு 1.5ங்கிற விதத்தில் தண்ணியை விட்டுட்டு ஊற வச்சிருக்கிற அரிசியும் உள்ளே போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான ஹைதராபாத்தி ப்ரான் புலாவ் தயார்.